செய்தியை பார்த்து வருகிறோம். நிலத்தை அபகரிக்க திமுக கவுன்சிலர் முயற்சி செய்வதாக புகார் எழுந்திருக்கிறது. சென்னை அம்பத்தூரில் குடியிருப்பு சங்கத்திற்கு சொந்தமான நிலத்தை அபகரிக்க அமைச்சர் சேகர் பாபுவின் நெருங்கிய திமுக கவுன்சிலர் முயற்சிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிலத்தை அபகரிக்க திமுக கவுன்சிலர் முயற்சிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம். இது தொடர்பான விரிவான விவரங்கள். கண்டிப்பாக கடந்த 4.5 ஆண்டுகளில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு இடங்களையும் திமுக கவுன்சிலர்கள், எம்எல்ஏக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் அதாவது ஏழை மக்களின் நிலங்களை அபகரிக்கும் முயற்சியில் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றனர். அந்த வகையில் சென்னை மாநகராட்சி 82 வார்டு திமுக கவுன்சிலர் ரமேஷ் என்ற நீலகண்டன், இவர் அதே பகுதி 82வது வார்டுக்குட்பட்ட டிஎன்இபி காலனியில் சுமார் 100கணக்கான முன்னாள் ஊழியர்கள் குடியிருந்து வருகிறார்கள். அந்த சங்கத்துக்கு சொந்தமான 2100 சதுர அடி கொண்ட நிலத்தை சங்க கட்டிடம் கட்டுவதற்காக வைத்திருந்த நிலையில் திமுக கவுன்சிலர் ரமேஷ் என்ற நீலகண்டன் அபகரிக்க முயற்சி செய்திருக்கிறார். இதற்காக போலி ஆவணங்களை தயாரித்து அந்த டிஎன்இபி காலனியில் உள்ள மக்களிடம் தனது இடம் என தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் அவரை சூழ்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இவர் தன்னுடைய நிலம், அதாவது தமிழ்நாடு இபி காலனிக்கு சொந்தமான இடம், அந்த சங்கத்துக்கு சொந்தமான இடம் என ஆவணங்கள் கொடுத்தும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய இடம் என போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயற்சி செய்திருக்கிறார். தொடர்பாக தொடர்ச்சியாக பிரச்சனையானது நடைபெற்று வருகிறது. அப்பகுதி மக்களும் அங்க குடியிருப்பு வாசிகளும் இந்த நிலம் இந்த சங்கத்துக்கு டிஎன்இபி காலனிக்கு சங்கத்துக்கு சொந்தமான இடம் என தெரிவித்தும் அதை கண்டுகொள்ளாமல் அதிகார துஷ்பிரயோகத்தில் இவர் ரமேஷ் என்ற நீலகண்டன் அமைச்சர் சேகர் பாபுவின் வலதுகரமாக இருந்து வருகிறார். இந்த இதை பயன்படுத்தி வந்துதான் தற்போது இந்த 2100 சதுர அடி கொண்ட நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிலத்தின் மதிப்பு சுமார் 2 கோடி ரூபாய் இருக்கும் என்ற காரணத்தினால் அந்த நிலத்தை அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுகிறார். தொடர்பாக தொடர்ச்சியாக பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. அப்பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பு தெரிவித்தும் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இந்த நிலம் தன்னுடைய நிலம் என தெரிவித்து அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். சார்லதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.